வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் யாருன்னு தெரியாத ஒரு அம்மா திடீர்னு நம்ம வீடு தேடி வந்தாங்க. வந்தவங்க காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் கரும்பு தொட்டில் செஞ்சு உங்க பாரத்தை இறக்கி வச்சு வேண்டனா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி கரும்பு தொட்டில் செஞ்சு வேண்டணும். எண்ணி 10 மாசத்துல எங்க வாழ்க்கைக்கு ஒளி கிடைச்ச மாதிரி நீ எங்களுக்கு மகளா வந்து பிறந்த செல்வி. அத்தை, நீங்க சொல்றத பார்த்தா காமாட்சி அம்மனே கையில கரும்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தமா? கூடிய சீக்கிரத்துல நீ ஒரு குழந்தைக்கு அம்மாவாக போறேன்னு அர்த்தம். நாங்க தாத்தா பாட்டி ஆக போறோம். அப்ப நான் அத்தையாக போறேனா? அப்ப நம்ம வீட்டுக்கு குட்டி வேல்முருகன் வர போறோம். அது என்ன குட்டி வேல்முருகன்? ஏன் குட்டி செல்வி வரக்கூடாதா? இல்ல வேல்முருகன் தான். அதனால குட்டி செல்வி வேல்முருகன் தான். கூடிய சீக்கிரத்துல நாங்க தாத்தா பாட்டி ஆக போறோம். தெரியுமா? ஐயோ அத்தை, செல்வி, உன் ஆசையை நிறைவேற்ற இப்போ நான் மடிப்பிச்சை கேட்க போறேன். அம்மா, அம்மா, நான் தாய் வந்திருக்கேம்மா. ஐய, யார் இது? காலங்காத்தால வீட்டு முன்னாடி வந்து நின்னுட்டு தாய் வந்திருக்கேன். யாருமா நீ? மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்கேம்மா. உன்னால முடிஞ்ச அரிசியோ பருப்போ ஏதாவது போட்டு உதவுமா? காலையிலேயே பிச்சை கேட்டு வந்தாச்சா? கை கால் நல்லா தானே இருக்கு, உழைச்சி சாப்பிட்டா என்ன? எதுவும் கிடையாதுப்பா. என்ன பாக்குற? அப்படி பார்த்தா நாங்க அப்படியே பொசுங்கிருவோமா? போமா போ. அப்ப போ முதல்ல. இந்த வீட்டு உரிமையாளரை வர சொல்லு. அவங்க வந்து என்ன பார்த்துட்டு போன்னு சொல்லட்டும், நான் போறேன். ஏய், என்ன வாய் கொழுப்பா? நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, நீ என்ன வீட்டுக்கு உரிமையாளரை கூப்பிடுங்கிற? அங்க என்ன பாக்குற? மடிப்பிச்சை கேட்டு வீடு தேடி வந்திருக்கேன். உன் ஆத்தாவை விரட்டலாமா? இப்ப இது புது ஃபேஷனா? சாமி வேஷம் போட்டுக்கிட்டு மடிப்பிச்சேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. அட போமா, இடத்த காலி பண்ணு. எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்கன்னு தெரியலையே. போகாதீங்க அம்மா, ஒரு நிமிஷம். மகா, என்னம்மா? ஒரு நிமிஷம் என் கூட வா. எங்க கிச்சன்ல வேலை இருக்குல்ல? வா, ஏன் சொல்றேன். என்னம்மா, என்ன பண்றீங்க? சொல்றேன். எதுக்கு இவ்வளவு அரிசி பருப்பு? சொல்றேன். நீ முதல்ல அடுப்ப கொஞ்சம் ஆஃப் பண்ணு. ஏன் என்னன்னு சொல்லாம என்னமா இது? வெளியே ஒரு அம்மா மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தா அப்படியே தெய்வக்கலை முகத்துல தெரியுதுடி. வா. இதோ வரேன்.